This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available in Google Play Store and App Store. If you need the link is in the description. Please check it out. Hello friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம glass beads வச்சு bracelet-ஓட சேர்ந்து ஒரு watch எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படினு பாத்தீங்கன்னா glass beads எடுத்துக்கலாம். அப்புறம் watch dial. நான் இப்போ வந்து letter beads எடுத்துர்க்கேன் and ஏதாவது ஒரு charms யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நார்மலான crystal tech-ஓட அந்த எலாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா ரெண்டு ஜம்ப் ரிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த எலாஸ்டிக் எடுத்து அந்த வாட்ச் டயல் இருக்கு இல்லையா, அந்த வாட்ச் டயலில் நல்லா டை பண்ணிக்கலாம். ஒரு 4-5 டை கூட நீங்கள் போட்டுக்கலாம். 1.0 சைஸில் வந்துட்டு உங்களுக்கு எலாஸ்டிக் கிடச்சிச்சின்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இது கிடச்சதுனால நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ நீங்கள் அது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களால் எவ்வளோ டைப் பண்ண முடியுமோ அவ்வளோ டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும். இது டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு பீட்ஸாக போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த சாம்ஸை வந்து போடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஜம்ப் ரிங் எடுத்து அந்த சாமில் அட்டாச் பண்ணிவிட்டு இன்னொரு ஜம்ப் ரிங் எடுத்து அந்த ஜம்ப் ரிங் கூட அட்டாச் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ஜம்ப் ரிங்கை இந்த எலாஸ்டிக்கில் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் பீட்ஸில் ஒரு 3 பீட்ஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது உங்களோட நீங்கள் யாருக்கு பண்ணுறீங்களோ அந்த ஹேண்ட் சைஸ் பொறுத்து நீங்கள் இந்த கிளாஸ் பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது வந்து குட்டி பாப்பாவுக்கு பண்ணுறேன். ஸோ அதனால் 3 கிளாஸ் பீட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு அவங்களோட நேம் வர மாதிரி அந்த லெட்டர் பீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அந்த லெட்டர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா, ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த லெட்டர் பீட்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஒரு சைடு வந்து வாட்ச் தெரிகிற மாதிரி, இன்னொரு சைடு வந்து நேம் தெரிகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த லெட்டர் பீட்ஸை பின்னாடி வர மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இந்த லெட்டர் பீட்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இன்னொரு 3 கிளாஸ் பீட்ஸும் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து என்னோடய பாப்பாவுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதையும் நம்ம இன்னொரு அந்த வாட்ச் டயலோட இன்னொரு சைடில் நல்லா டைப் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 6 தடவை வந்து டைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்படி டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய இந்த எலாஸ்டிக்கை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ வேணும்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து அந்த எலாஸ்டிக்கை விட்டுட்டு அந்த கிளாஸ் பீட்ஸ் இருக்கு இல்லையா, அது உள்ளோடி விட்டு கூட நீங்கள் விட்டுக்கலாம். வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இந்த பிரேஸ்லெட் ரெடி பண்ணணும். ஸோ இது வந்து சும்மா கை வழியாக வளையல் போடுற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். எலாஸ்டிக் இருக்கிறனால ஈஸியாகவே உள்ளே போயிடும். ஸோ இப்படி தான் வந்து இந்த கிளாஸ் பீட்ஸு லெட்டர் பீட்ஸு எல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிரேஸ்லெட் பண்ணுறது இப்படி தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.